இல்லை, முதல்ல இந்த கருத்தையே தவறான கருத்தாக பார்க்குறேன். நல்லவரும் இறந்து போவார்கள், கெட்டவரும் இறந்து போவார்கள். ஏன்னா ஞான பாதையில் ஞானத்தின் வழியில் செல்பவர்களுக்கு நல்லது கெட்டது அப்படின்ற இருமை கிடையாது, ஒருமை மட்டும்தான். அப்படின்னா எல்லாமே அவன் செயல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. லாட்ரி சீட்டில் 100 கோடி ரூபா விழுந்தா பெரிய இறைவன் அருள் செஞ்சுட்டாருன்றீங்க. 100 கோடி ரூபா இழந்தவன் அப்போ என்ன சொல்லுவீங்க? இறைவன் சபிச்சிட்டாருன்றீங்களா நீங்கள்? அது அப்படி இல்லை. இங்கே ஒன்று குறைஞ்சா இங்கே ஒன்று ஏறுது, இங்கே ஒன்று ஏறுனா இங்கே ஒன்று குறையுது. அந்த வகையில் பார்க்கும்போது நல்லவர்கள் விரைவில் இறந்து விடுகிறார்கள் என்பது முற்றிலும் தவறான கருத்து. அவரவர் கர்ம பலனிற்கு தகுந்தாற் போல அவரவர்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட விதியை பொறுத்து 3 வயதில் இறந்த குழந்தையும் இருக்குது, 10 வயதில் இறந்த பசங்களும் இருக்காங்க, 20 வயதுக்குள்ளே இறந்தவங்களும் இருக்காங்க, 90 வயது வரைக்கும் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, 120 வருடம் 130 வருடம் வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. இதில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க, எல்லா சினாரியோலையுமே இருக்காங்க. நம்ம இப்போ எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காது, தர்மத்தின் பாதையில் தொடர்ந்து செல்ல வேண்டும், எதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அதன் மூலிமா ஒரு சில விஷயம் எதிர்வினைகள் வருதுன்னா கூட அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இறைவனின் சட்ட திட்டத்தில் இறை ராஜ்யத்தில் அது நல்லதாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுதான் விஷயம்.